வணக்கம் யூவர்ஸ். நம்ம இன்றைக்கி சூரியன், சுக்ரன், சனி, ஈஸ்வர பகவான் இவ 3 பேருடைய கன்ஜக்ஷன் கிரக சேர்க்கை உங்களுடைய இதில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்ததுனாக்க அதனுடைய பலனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துலேருந்து அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு உங்களுடைய இடத்த நீங்கள் இது பண்ணுங்கள். கடைசியில் கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இந்த டைம் சூட் ஆகாது, நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன், நான் அந்த கண்ட்ரியில் இருக்கேன்னு சொல்லும்போது உங்களுக்காக வேண்டிய அடுத்தவர்களுக்கு கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அவங்கள மாதிரியே தான் அடுத்தவர்களும் பணம் கட்டியிருக்காங்க. அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள நம்ம இது பண்ணுறது ரொம்ப தப்பு. அதனால் நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து உங்களுக்கு ரொம்ப என்னுடைய இது சொல்கிறேன், ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். எல்லோரும் நீங்கள் எங்கே மெயில் அனுப்புகிறீங்க, எந்த இடத்துலேருந்து அனுப்புகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு தெரிவிச்சுக்கோங்க. இப்போது இந்த சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாகவே 10ஆம் இடத்துக்கு காரக யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் தான். சூரியனால் தான் இந்த உலகமே இது பண்ணுறது, உலகம் நடக்கிறதுக்கு காரணமே, ஓடுறதுக்கு காரணமே சூரிய பகவான் தான் முதல்ல காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உலகம் இயங்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த இயக்குவது அப்படிங்கிறது சூரியனாக இருந்தால் தொழிலுக்காக கர்மாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவானும் தொழிலுக்காக தான். ஸோ நாம் எல்லாமே இயக்கத்துக்கு, அப்பா புள்ள 2 பேருமே இயக்கத்துக்காக தான். அப்போது இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுக்ரனுக்கு எல்லாருக்கும் எப்படி ஒவ்வொரு நல்லவர், ஒரு மனிதரை 100க்கு 100% கெட்டவனாகவோ, ஒரு மனிதனை 100க்கு 100% நல்லவனாகவோ நம்ம எப்படி இது பண்ண முடியாதோ, எல்லாத்துக்கும் 2 முகம் இருக்கோ, அதே மாதிரியே சுக்ரனுக்கு வெறும் ரொமான்ஸு லவ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. நம்ம உலகத்தில் இருக்க கலைத்திறன் இருக்கு இல்லையா, அந்த கலைத்திறனை முழுக்க சேர்ந்தது முழுக்க இந்த சுக்ரனோட தான். இப்போ நம்ம பார்க்குறது என்னது கேட்டேனாக்கா, இவரும் இது ரொம்ப அழகாக இயக்கிறதுக்கு உலகம் இயங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரைம் பிளானட்டே சூரியன் தான். அவரோட சேர்ந்து டிசிப்ளின் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நம்ம தமிழில் ஒன்று சொல்லுவாங்க. அதோடு சேர்ந்து ஒழுக்கம் ப்ளஸ் கலைத்திறன், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து ஒருத்தருக்கு வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற நிறையா பேர் சக்ஸஸ் இருக்காங்க. க்ரியேட்டிவிட்டி, ரொம்ப பேர் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, நிறையா தன்னுடைய முகபாவங்களை மாற்றிக்கிறாங்க, மிமிக்ரி பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை க்ரியேட்டிவிட்டியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கன்ஜக்ஷன் ஒருத்தரில் இருக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்பவும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. அது எனக்கு இந்த இடத்துல என்னன்னு கேட்டால், அதே சமயத்தில் இப்போ ஒரு கணவன் மனைவி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்ரன்கிறது இப்போ மற்றவங்களுக்கு சூரியனுக்கு தேவை. ஏன்னா சூரியனால தான் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நன்னா இருந்தால் தான் ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்கும் இல்லையா. ஸோ க்ரியேட்டிவிட்டிங்கிறது வெறும் நாட் ஒன்லி இந்த உலகம் இயங்கிறது, இந்த மனித திருப்பியும் மனிதன் பிறக்கிறதுக்கு காரணமே இந்த சூரியன் தான். ஸோ சூரியனுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் இந்த சுக்ரன் அப்படிங்கிறவர் நமக்கு அந்த ரொமான்ஸும் சில சமயத்தில் தேவையாக தான் இருக்கும். மனிதன் வாழறதுக்கு ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு கணவனுக்கு மனைவிக்குள்ள ஒரு காதல், ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள தன்னுடைய குழந்தைக்கும், அப்பாவுக்கும் தன்னோட குழந்தைக்கும் உள்ள அந்த ஒரு தனியான ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது அந்த மாதிரியான ஒரு ஒத்து உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜாஸ்தி நம்ம கிரியேட்டிவிட்டி வெளியில் போயிட்டே இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் மேன் நிறையா பேர் வீட்டில், சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கும். அது ஏன்னு கேட்டாக்க அங்கே ரொமான்ஸுங்கிறது விஷயம் ட்ரை ஆகிடும். அதனால் இவங்க ஜாஸ்தி க்ரியேட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இது ஜாஸ்தி பின்சீட் அடைகிறதுனால அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு பர்சனல் லைஃப் கொஞ்சம் பாதிக்கப்படுறது. அதே சமயத்தில் சில பேர் பேலன்ஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2த்துக்கும் நடுவில் அது கொஞ்சம் குருவோட பார்வை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஓகே, அவங்க க்ரியேட்டிவிட்டிலையும் இருப்பாங்க, அது சைடும் பர்சனல் லைஃப்லேயும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சப்போஸ் சில பேர் டைவர்ட் ஆகிறாங்க, கொஞ்சம் போகிற இந்த கலைத்திறனோடு இருக்குது, நல்ல அழகாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், கலைத்திறன் எல்லாம் சேர்ந்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க. எப்போது சில சமயத்தில் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க, வெளில போகணும் தோணும். அப்படிங்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் சொல்லுவார், கிடையாதுப்பா, உனக்கு நாங்கள் போட்டுக்கிற வட்டம் இதுக்கு தான் இருக்குது, நீ இதுக்கு மேலே போனேன்னாக்க இது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு மொத்தத்தில் காமிச்சிக்கிட்டே இருப்பார். உனக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும், டூஸ் அண்ட் டோன்ட். நம்ம வாழ்க்கையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நிர்ணயிக்கிற ஒரு ஆள் யாருக்கிட்ட சனீஸ்வர பகவான் தான்.
அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய வீடு கட்டுவாங்க, அந்த பாதியில் அதில் நிறைய தடுப்பு தடங்கள் வரும். ஆனால் சில நம்ம எதுவும் முயற்சி பண்ணுவோம் அதில் தடங்கள் வரும். அது எது கேட்டால் சனீஸ்வர பகவான் தான் கோடு காமிக்கிறார், இல்லை உனக்கு இந்த சர்க்கிளுக்கு மேலே போகிறதுக்கு உனக்கு அத்தாரிட்டி கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ அடிக்கடி இவங்களை வந்து அந்த ஒரு கலைத்திறனை தவிர அவங்க வேற ஒரு ரூட்டில் போகும்போது சனீஸ்வர பகவான் அவருடைய அந்த ஒரு பிராக்கெட்டை வந்து போட்டுட்டே வருவார். இதுதான் எனக்கு வந்து இந்த கன்ஜக்ஷனை பற்றி தெரிஞ்சது. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் கன்ஜக்ஷன் போடுவேன், இல்லைன்னா அடுத்தது கேது மக நட்சத்திரம், அதில் உங்களை பார்க்கலாம். பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி இது பண்ணுங்கள், லைக் போடுவோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.